ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெண்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஸ்கூல் கேம்பஸை காமிக்கிறாங்க. எல்லாருமே அசம்பிளில நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட லைஃப்ல நடந்து முடிஞ்ச ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கா. சிவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி என்னோட லைஃப்லயும் ஒருத்த ஒட்டிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட சின்ன வயசை காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மில்கை எனக்காண்டி நீ குடி, எனக்கு இந்த மில்க் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்கிறான். இவன் பேர் தான் டம்பு. இவன் பேருக்கு ஏத்த மாதிரியே சரியான தத்தி, சரியான வாழ பைபிள்னு சொல்லி இன்டர்வியூலயே அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. இப்ப பாரு, என்கிட்ட வந்து இந்த மில்க குடி குடின்னு சொல்லி என் உசுரை வாங்கிட்டு இருக்கான். அப்ப மட்டும் இல்ல, வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட தான்றா. ஹீரோயின் கிட்ட அந்த டம்பு என்ன டம்புன்னு கூப்பிடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அடைச்சே அப்படி ஓரமா போய் விளையாடுன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுறா. அங்க நிறைய பேரு கும்லிங்கா நின்னுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பையன் அங்க இருந்து வரான். அவன் பேரு தான் ஜியாங். ஜியாங் தான் அந்த ஸ்கூலோட கிரஷே. இல்ல நம்ம ஹீரோனோட கிரஷே அவன் தான். ஜியாங் தான் அந்த ஸ்கூலோட டாப்பர் ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பாக்குறதுக்கே டைம் பார்த்தல. இதுல எங்க கிளாஸ கவனிச்சு அவ டாப்பர் ஆகுறது. ஜியாங் ஒரு செம்மையான ஜீனியஸ். எப்ப பாரு ஒரு அவார்டாச்சும் வாங்கிக்கிட்டே இருப்பான். இப்பதான் ஹீரோனோட மண்டையில ஒரு பல்ப் எரியுது. நம்மளும் எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு டாப்பர் ஆகி அவனை கவுத்துப்பிடணும்னு சொல்லி ஹீரோயின் நைட்டா படிக்க ஆரம்பிக்கிறா. ட்ரெஸ்ஸுக்கு குத்துற கிளிப்ப மூஞ்சி முகரையெல்லாம் குத்தி வச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம காலுக்கு கீழே கேக்டஸ் வர வச்சிருக்கா. ஹீரோயின் வெறித்தனமா படிக்கிறாளோ இல்லையோ, வெறித்தனமா தூங்கிட்டு அந்த கேக்டஸ் கிட்ட பஞ்சர் ஆகி செம்ம கஷ்டப்பட்டு அவனுக்காண்டி இரவு பகலா படிச்சிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பாவாலேயே அதை பொறுத்துக்க முடியல. ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்கு இப்ப இப்பெல்லாம் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே டாப்பர் ஆயிடுறா. இப்ப ஜியாங் கூட சேர்ந்து அவார்டும் வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஸ்டேஜ்ல கூட ஜியாங்கே தான் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் புக் படிச்சிட்டு இருக்கா. 4 பொண்ணுங்க ஜியாங்குக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்காண்டி வராங்க. ஹீரோயின் வேகமா அவங்க கிட்ட போயிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க படிப்புல காமிச்சிருந்தா கூட ஓஹோன்னு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க நிஜமாவே அவனை லவ் பண்ணா என்ன மாதிரி படிச்சு ப்ரூவ் பண்ணி காமிங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்குன்ற அளவுக்கு ஹீரோயின் ஒரே குஷியா இருக்கா. டம்பு அங்க வந்து ஹீரோயின் கிட்ட இந்த பாலக்குடின்னு சொல்றான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இந்த கரடி தலையனோட லோலாய்க்கு தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரியே குடிச்சிட்டு இருக்கா. டம்பு அவகிட்ட நீ எதுக்கு ஜியாங் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சுத்துறேன்னு சொல்றா. டம்புக்கு செம்ம கடுப்பாயிடுது. அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. அவ பின்னாடியே டம்பு வந்து அவகிட்ட நீ சீனியர் கிளாஸ்க்கு போயிட்டியாம ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ஒரு போர்டை காமிக்கிறா. அதுல சீனியர் செக்ஷன் இருக்கும். அவன் கிட்ட இது சீனியர் செக்ஷன் சொல்லிட்டு அங்கேருந்து போறா. டம்புக்கு செம்ம காண்டாயிடுது. அதனால படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப டம்புவும் ஹீரோனோட கிளாஸ்க்கே வந்துடுறான். ஆனா ஹீரோயின் அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. அவங்க ஸ்டாஃப் அங்க வந்து ஹீரோனையும் ஜியாங்கையும் வேற ஒரு கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்ப டம்பு பல்பன் மொத்த ரூபமா உட்கார்ந்துருக்கான். இப்ப ஹீரோயின் ஜியாங் இவங்க 2 பேருமே மீடியால இருந்து வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை லண்டன்ல படிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட போட்டோயும் தான் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது டம்பு அங்க வந்து ஏன் உனக்கு இங்க படிக்கலாம் இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் என்னோட ட்ரீமே அதுதான்னு சொல்லி பக்கமா அளந்து விட்டுட்டு இருக்கா. டம்பு கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் லண்டன் போறதுக்காண்டி அவளோட பொட்டி படுக்கெல்லாம் மூட்டை கட்டிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா அங்க வந்து அவ கிட்ட அவரோட கிரெடிட் கார்டை கொடுக்குறாரு. ஹீரோனோட அப்பா நான் உன்னை இவ்வளவு நாளா தனியா வளர்த்துட்டேன், நீ என்ன மாதிரியே வளரக்கூடாது, இந்த உலகம் பூராமே நீ சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவளோட அப்பாவோட கைய பிடிச்சிட்டு லைட்டா ஃபீல் ஆயிடுறா. அந்த டைம் பார்த்து ஹீரோயினை ஷார்ட்டின்னு யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா டம்பு கீழே வந்து நிக்கிறான். ஹீரோயின் வேகமா ஓடி வரா. சரி டம்பு அதான் ஹக் பண்ண போறான்னு பார்த்தா சல்லுன்னு போயிட்டு ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரியே அவன் கொண்டு வந்த புல்லட்டை போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த பைக்கை பார்த்துட்டு செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாய பொழக்கிறா. சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த பைக்லயுமே ஏறிக்கிறா. ஹீரோயின் நானே பைக் ஓட்ட போறேன்னு சொல்றா. அதுக்கு டம்பு எம்மா தாயே நீ பைக் சைஸ் கூட இல்ல, நீ பைக் ஓட்ட போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவளை கீழே பிடிச்சி இறக்கி விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே பைக்ல ஏறி ஜாலியா ஒரு பைக் ரைட் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் டம்பு பைக்கை ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிச்சிடறான். ஹீரோனுக்கு செம்மையா அள்ளு விட்டுருது. அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு டே ஸ்லோவா விட்டுடா, என் சோழியும் முடிச்சிடாதடா அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு பீச் சைடுக்கு போறாங்க. டம்பு கீழே நிக்கிறான். ஹீரோயின் மேல நின்னுட்டு அவனை வண்டியா திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் நாளைக்கு லண்டன் போக போறேன், அதுக்குள்ள
என் சோழிய முடிச்சிடலாம்னு பாத்தியாடா சண்டால பாவி, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. டம்பு அந்த சிவத்துல என்னமோ எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் உன் கூட இருக்கிறதுல தோத்து போயிட்டேன், நீ எதுக்கு எனக்கு அடி வெயிட் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ மேல வான்னு சொல்றா. டம்பு அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு அவகிட்ட ஏதோ குடுக்குறான். ஹீரோயின் அதை பார்த்து இது என்ன பென் டிரைவான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஒரு விசில். அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ இதை ஊதும் போது நான் எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து டார்னு நிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட காமெடி பண்ணாத, நான் லண்டன்ல இருந்து விசில் அடிச்சா எப்படி உனக்கு கேட்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்காண்டி நான் இதை எடுத்துட்டு போறேன்றா. டம்பு அகைன் என்னமோ ஹீரோயின் எடுத்து கொடுக்குறான். அது பார்த்தா ஒரு டைரி. அந்த டைரியில அவனோட போன் நம்பர், அவன் அப்பாவோட போன் நம்பர், வீட்டு நம்பர், அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். ஹீரோயினும் அந்த டைரியை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபிளைட்டும் கிளம்புது. ஹீரோயின் ஜியாங் பக்கத்துல ஃபிளைட்ல உட்காந்துருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ எதுக்கு லண்டனை சூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்றான் அங்க இருக்க பிரிட்ஜ் எல்லாமே ரொம்பவே பழமை வாய்ந்தது, அது எல்லாத்தையுமே பார்க்க எனக்கு ரொம்பவே இஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் விண்டோ வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் நினைக்கிறா நான் என்னோட ஊரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கேன், பட் ஜியாங் என் கூட இருக்கான், அது போதும்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வரா. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளை நம்ம கியூட் கேர்ள்னு வச்சுப்போம். அவ ஹீரோனோட ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே குப்பையில போட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் குடுகுடுன்னு வந்து அந்த குச்சியை பிடிங்கிட்டு போயிடுறா. இவங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது மூணாவதா அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை நம்ம சீரியஸ் பார்ட்டின்னு வச்சுப்போம். அந்த சீரியஸ் பார்ட்டி இவங்க கிட்ட நான் உங்க ரூமை ஷேர் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் ஒரு ரூம்ல 2 பேர் தானே இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இடிச்சு தள்ளிட்டு உள்ள போயிட்டு இவையாடா நடு வீட்டுல ஊஞ்சல் கட்டி விளையாடுறவ அப்படின்ற மாதிரி ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயின் லைப்ரரியில உட்காந்துருக்கா. அவன் முன்னாடி ஜியாங் உட்காந்துருக்கான். அவனை முழுங்குற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கா. அவன் பார்த்த உடனே சட்டுன்னு கீழே குனிஞ்சிடறா. 2 பேருமே வேற வேற கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா 1-2 கிளாஸ்ல மட்டும் ஒன்னா இருப்பாங்க. அந்த கிளாஸ்ல மட்டும் ஹீரோயின் காட்டுல மழை தான். ஹீரோயின் ஜியாங்க தான் எப்ப பாரு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங் கிட்ட எனக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்கே நீ போவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினும் சேட் ஆயிடுறா. ஜியாங் அவகிட்ட ஏன் நீ போகணுமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அப்படி இல்ல, போன நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், சோறு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜியாங்குக்காண்டி ஒரு கிளாஸ்ல செஞ்ச கிஃப்ட வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஜியாங்கும் வரான். ஜியாங் அந்த பார்ட்டில ஹீரோனை தேடிட்டு இருக்கான். இங்க ஹீரோனுக்கு அந்த கியூட் கேர்ள் மேக்கப் போறேன்ற பேர்ல ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஜியாங் சுத்தி முத்தி பார்த்தே டயர்ட் ஆயிடுவான் போல இருக்கு. இப்பதான் ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு விளையாடிட்டு இருக்கா. லாஸ்ட்ல எப்படியோ ரெடி ஆகி அடிச்சு புடிச்சு அந்த பார்ட்டிக்குமே வந்து ஜியாங்க தேடிட்டு இருக்கா. ஆனா ஜியாங் அங்க காணோம். ஹீரோயின் சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஜியாங் ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த பிளேஸ்க்கு கரெக்டா வரா. வரும்போதே அவளோட ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வரா. ஜியாங் அவளை பார்த்து நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவன் கிட்ட உன் கூட தான் சின்ன வயசுல இருந்து குப்பை கொட்டுறேன், இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி, இதே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் அவளை எங்கேயோ இழுத்துட்டு போறான். 2 பேருமே போட்ல போயிட்டு இருக்காங்க. ஜியாங் அவகிட்ட டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லி கேக்குறான். 2 பேருமே இப்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மனசுக்குள்ள இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டான்ஸ், இனிமே பட்டு எங்களுக்குள்ள யார் வந்தாலும் எங்களை பிரிக்கவே முடியாது, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லி நினைக்கிறா. அந்த சீரியஸ் பார்ட்டி பொண்ணு ஏதோ தீவிரமா டைப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் அவகிட்ட என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ இது எல்லாமே என்னோட பார்ட் டைம் ஜாப்னு சொல்றா. ஹீரோயின் அவளோட பெட்ல போய் ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்கோ மெசேஜ் போடுறா. நான் நிறைய ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் டாம்ஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட்க்கு கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தா அந்த டம்புக்கு தான் மெசேஜ் போட்டிருக்கா. ஹீரோனும் அந்த சீரியஸ் பார்ட்டி பொண்ணு கூட சேர்ந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கிறா. அவளோட ஓனர் ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினா ஈன்னு சொல்லி பல்ல காமிச்சிட்டு இருக்கா. அந்த ஓனர் ஹீரோயின் கிட்ட நீ பல்ல காமிச்சது போதும், போய் ட்ரைனேஜை கிளீன் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோனுக்கும் வேற வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுது. அந்த டைம் பார்த்து டம்பு கிட்ட இருந்து கால் வருது. அவன் வீடியோ கால்ல ஹீரோயின் கிட்ட அங்க பாரு வானோ இங்க பாரு கடல்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நீ ஒன்னும் திருந்தவே இல்லைன்றா. ஹீரோனால சுத்தமாவே முடியல. அகைன் டம்பு கிட்ட இருந்து கால் வருது. நீ டேப்லெட் போட்டியா அது இதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டம்பு சொல்றான் நீ உன்னோட கேட்டை வந்து தர, நான் வெளியில தான் நின்னுட்டு இருக்கேன்றான். ஹீரோன் அவன் கிட்ட நீ என்ன காமெடி பண்றியா, நீ வரவே 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் டம்பு இல்ல நான் வெளியில தான் நிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோனும் குடுகுடுன்னு ஓடி வந்து வெளியில பாக்குறா. அங்க ஒரு ஈக்காக்க கூட இல்ல. டம்பு ஹீரோயின்ட்ட என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
கேக்குறான். ஹீரோயின் அவன் கிட்ட நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன், உன்னை பாக்குறதுக்கு எனக்கு டைமும் இல்ல இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு டம்பு ரொம்பவே சேட் ஆயிடுறான். நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். உண்மைக்குமே டம்பு ஹீரோயினுக்காண்டி லண்டன் தான் வந்திருப்பான். ஆசைப்பட்ட மாதிரியே அதே ரெஸ்டாரண்ட்லயே அவளுக்காண்டி ஃபுட்டுமே ஆர்டர் பண்ணிருப்பான். அந்த வெயிட்டர் டம்பு கிட்ட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே லக்கி, அவளுக்காண்டி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டம்பு ரொம்பவே சோகமா இருக்கான் ஹீரோன் அப்படி பேசினதை நினைச்சு. டம்பு கோவத்துல ஹீரோன்காண்டி வாங்கின ஃபுட்டை அவனே தின்னு காலி பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அவன் கொடுத்த விசில ஊதிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒருவேளை இதை ஊதினா அவன் சொன்ன மாதிரியே என் முன்னாடி வந்து நிப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் சாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறா. ஜியாங் அவனோட ஃப்ரெண்டு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்கதான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கத பாக்குறான். ஜியாங் அவ பின்னாடியே போய் பாக்குறான். அவ அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ஜியாங் ஒரு லாயர் மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க ஓவர் டைமா எல்லாருமே ஒர்க் வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாம சேலரி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். ஜியாங் அந்த ஆள் கிட்ட நீங்க சேலரிய கூட்டி கொடுக்கலன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டையே க்ளோஸ் பண்ண வச்சிருவேன்னு சொல்லும் போது அந்த ஆளுக்கு அள்ளு விட்டுறது பயத்திலேயே ஓகேன்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஜியாங் ஹீரோயின் எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டியான்னு ஒரு பொண்ணு அந்த கேங்ல இருப்பா. அந்த பொண்ணு இங்க எல்லாருக்குமே வரிஞ்சு கட்டிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட ஜியாங்கனோட பாய் ஃப்ரெண்டானு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க ஜஸ்ட் கிளாஸ்மேட் தானே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் ஜியாங்கும் அந்த டாம்ஸ் கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அவன் கிட்ட நீ வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் இல்லன்னு சொல்லிடுறான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெக்கேஷன் முடிச்சு பாக்கலான்னு சொல்றா. ஹீரோயின் அவளோட ஊருக்கு ரிட்டர்ன் வரா. அவளோட அப்பா ஹீரோயின்காண்டி ஒரு விருந்தே வைக்கிறாரு. அவகிட்ட உனக்காண்டி ஒரு ஸ்டெப்மா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முன்னாடி ஒரு பால் வருது. அது பின்னாடியே டம்புவும் வரான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ என்ன இங்கன்னு சொல்லி கேக்குறா. இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. டம்பு அவகிட்ட உனக்காண்டிதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார் ரைடும் போறாங்க. ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லி கேக்குறா. டம்பு அதுக்கு நான் ஒரு பொண்ணை பெத்துக்கணும், அந்த பொண்ணை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் மண்டையில ஒண்ணு போடுறா. ஹீரோனை அவன் ஒரு ஃப்ளவர் கார்டனுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோன் அவன் கிட்ட என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறா. டம்பு அவகிட்ட நான் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணேன், இந்த பிளேஸ் தான் போட்டோ எடுக்கிறதுக்காண்டியான பக்கா பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து செல்ஃபி எடுக்கிறான். ஹீரோனும் அதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. டம்பு சும்மா இல்லாம போட்டோ எடுக்கும் போது டார்லிங் ஹனி அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. அவனோட டைரி ஒண்ணு கீழே விழ அதை எடுத்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோயின் கூட சேர்ந்து சுத்த வேண்டிய பிளேஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான். இந்த ரிசர்ச்சை மட்டும் அவன் படிப்புல காமிச்சிருந்தா இப்ப எங்கேயோ போயிருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆகுறான். அந்த டைம் பார்த்து டம்பு ஏதோ சொல்ல வரும்போது ஹீரோயின் அவனை ஏமாத்திட்டு அங்கிருந்து ஓடி போறான். டம்பு பின்னாடியே நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சு பயந்து ஓரியான்னு சொல்லி கேட்டுட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஃபயர் ஒர்க் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த டைம்ல லைட்டா பயந்துருப்பா. டம்பு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவானோன்னு சொல்லி. ஏன்னா அவளோட மனசுல பூராமே ஜியாங்னா இருந்திருப்பான். ஹீரோயின் இப்ப லண்டன் வந்துட்டு ஒரு லைப்ரரியில உட்கார்ந்துருக்கா. அங்க ஜியாங்கும் வந்து அவன் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு, அதுல நம்ம ரெண்டு பேருமே கலந்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இதான் சாக்குன்னு ஓகே சொல்லிடுறா. ஜியாங் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்கணும், இந்த கான்டெஸ்டுக்காண்டி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஜியாங் அவகிட்ட நம்ம இந்த கான்டெஸ்ட்காண்டி தீவிரமா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு ரெண்டு பேருமே அந்த கான்டெஸ்ட்காண்டி ஒரு மாடலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே ஹெட்செட்லயே பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஜியாங் அங்க காணோம். ஹீரோயின் அந்த கிளாஸ் கிஃப்டா உன்னோட ரூம்ல எங்க வைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸா பார்த்துட்டு இருக்கா. லாஸ்ட்ல ஒரு மாதிரி ஒரு பிளேஸ்லயுமே ஒளிச்சு வச்சிரா. அங்க யாரோ வரும்போது ஜியாங்னு சொல்லி பார்த்தா அந்த டியான் பொண்ணு தான் அவனோட ரூமுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவகிட்ட ஜியாங் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஜாகிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு செம்மையான கடுப்பாயிடுது. அந்த பொண்ணு ஹீரோனுமே இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர சொல்றா. ஹீரோனுக்கு இவளுக்கு எப்படி அவனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டவுட்லயே நின்னுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த கான்டெஸ்ட்லயுமே ஜியாங்கும் ஹீரோயின் தான் வின் பண்றாங்க. ஜியாங் அந்த ஸ்டேஜுக்கு போய் அவார்டை வாங்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். ஜியாங் சொல்றான், என்னோட சின்ன வயசுல என்ன எல்லாருமே ஜீனியஸ்னு சொல்லுவாங்க, அதை சொல்லி சொல்லியே எல்லாருமே என்ன தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்றான். அது எனக்கு ஒரு சாபமாவே மாறிடுச்சு. அப்பதான் என் கூட ஒருத்தி வந்தா, என் கூட ஃப்ரெண்ட் ஆனா, அவ மட்டும் இல்லைன்னா இப்போ நான் தனிமையில தான் இருந்திருப்பேன்னு சொல்லி ஹீரோனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான். அவன் ஹீரோனை பார்த்து என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஜியாங் டியான் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டியான் எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கா. ஜியாங் அவளை பார்த்து நீ எல்லாருமே நல்லா கேர் பண்ணிக்கிற, நம்ம எப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாவுது. அந்த காண்டு எல்லாத்தையுமே சாப்பாட்டுல காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோனும் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அவுட்டிங் மாதிரி போறாங்க. அந்த பிளேஸ்ல கூட ஹீரோயின் ஜியாங்கும் டியானும் ஒன்னா இருக்கத நினைச்சுதான் ரொம்பவே புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங்கோட மனசுல என்னால இடமே பிடிக்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளோட ஃப்ரெண்ட் அந்த கியூட் கேர்ள் ஓன்னு சொல்லி கத்தி அழ ஆரம்பிச்சிடறா. இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனை தான் அந்த கியூட் கேர்ள் லவ் பண்ணிருப்பா. அவனை என்னால மறக்கவே முடியலன்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்கா. இப்படியே 2 பேருமே அவங்க ஆளை நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போது அந்த சீரியஸ் பார்ட்டி பொண்ணு அடைச்சை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அந்த சீரியஸ் பார்ட்டி பொண்ணு கியூட் கேர்ளை பார்த்து உனக்கு என்னமா குறை, நீ வாழ்ற வாழ்க்கையை எங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுங்கிறா. உனக்கு பார்ட் டைம் ஜாப் போக வேண்டிய அவசியம் கூட இல்ல, ஆனா என்னோட லைஃப பாரு, நான் வாழ்றதுக்காண்டியே திண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிச்சிடறா. அப்பதான் ஹீரோன் அவளோட மனசுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு வருத்தம் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறா. எல்லாருமே ரிட்டர்ன் வராங்க. அந்த சீரியஸ் பார்ட்டி பொண்ணு ஹீரோன் கிட்ட நீ அவனை மிஸ் பண்ண அவன் கிட்ட போய் பேசு, அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஜியாங்க பாக்குறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு முன்னாடி வந்து அவனுக்காண்டி கால் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த டியான் பொண்ணு வந்து எதுக்காண்டி வெளியில நிக்கிறாவா, உள்ள போலான்னு சொல்லி அவனோட ரூமை ஓபன் பண்ணி உள்ள போறா. டியான் கிட்ட அவன் அவனோட ரூம் கீயை கொடுத்திருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. அங்கேருந்து ரிட்டர்னுமே வந்துடுறா. ஹீரோயின் அவளோட காலேஜுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஜியாங்கும் வந்து அவகிட்ட நாளைக்கு என்னோட பியானோ காம்படிஷன் இருக்கு, அதுக்கு நீ வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பியானோ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணத்துல சோத்து பந்திக்கு முந்திர மாதிரியே ஹீரோயினும் அவனோட காம்படிஷனை பாக்குறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஆளாவே வந்திருப்பா. அந்த டியான் பொண்ணு ஹீரோயின் பக்கத்துலயே வந்து உட்கார்றா. ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஜியானும் அங்க வந்து அந்த பியானோவை சாமியா வாசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஜியாங் எந்திரிச்சு வந்து ஸ்பீச் கொடுக்கறான். லாஸ்ட் சாங்க நானும் டியானும் சேர்ந்து ஒன்னாதான் பிளே பண்ண போறோம்னு சொல்றான். இத கேட்ட உடனே ஹீரோனோட ஃபேஸ்ல ஒரு ஆடல. ஜியாங் டியானை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அவளும் அங்க போறா. 2 பேருமே உட்காந்து ஒன்னா அந்த பியானோவை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன் பேனு சொல்லி பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி என்னோட லவ் எதுக்காண்டி அவனுக்கு புரியவே இல்லை, எதுக்காண்டி என்ன லவ் பண்ணவே மாட்டேங்கிறான்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவளோட வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு ஒரு காட்டு பக்கமா போயிட்டு இருக்கா. அவளோட நினைப்புல பூராமே அவங்க 2 பேருமே ஒன்னா சிரிச்சு பியானோ வாசிச்சதா ஞாபகம் வருது. ஹீரோயின் வண்டிய ஒரு கட்டையில மோதி டொபக்குன்னு போய் கீழே விழுந்துடுறா. அவளை யாரோ வந்து எழுப்புறாங்க. அது யாருன்னு பார்த்தா டம்பு தான் அங்க வந்திருப்பான். நெக்ஸ்ட் 2 பேருமே ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா டம்புவை கட்டி பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரூமை காலி பண்ணிட்டு போறா. இனிமேப்பட்டு ஜியாங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிதான் அந்த முடிவே எடுத்திருப்பா. டம்பு தான் ஹீரோனோட லக்கேஜை வந்து தூக்கிக்கிறான். 2 பேருமே டம்புவோட வீட்டுக்கு தான் வராங்க. நெக்ஸ்ட் டே டம்பு ஹீரோன் காண்டி விதவிதமா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பான். ஆனா ஹீரோயினா எந்திரிச்சு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை தூக்கி வந்து அதை உட்காந்து முழுங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் ஜியாங்க 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரின்னு சொல்றா. டம்புக்கு அது ஹர்ட்டிங்கா இருந்தாலும் அதை அவன் வெளியில காமிச்சுக்க மாட்டான். ஜியாங்கும் ஹீரோயினும் ஒன்னா போகணும்னு நினைச்ச பிளேஸ் எல்லாத்துக்குமே இப்ப ஹீரோயின் தனியா போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்க போனாலும் அவ பின்னாடியே டம்புவும் போக ஆரம்பிச்சிடறான். அவளோட ஒரு நிழலாவே மாற ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வெளியில போய் பாக்குறா. அங்க ரொம்பவே ஸ்னோவா இருக்கும். அந்த ஸ்னோல அந்த டம்பு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். டம்பு அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோனை பார்த்து இதுதான் நம்மளோட ஊருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ மாறவே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறா. டம்பு அந்த ஸ்னோலயே படுத்துக்கிறான். ஹீரோன் அவன் கிட்ட எந்திரி உனக்கு கோல்டு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. டம்பு அந்த ஸ்னோவை பார்த்து பாரு இது எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அவன் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. டம்பு அவகிட்ட இது எல்லாமே என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அவளோட கண்ணுல கண்ணீர் மட்டும் தான் மிஞ்சி நிக்குது. டம்பு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த விசில எடுத்து ஊதிட்டு இருக்கா. டம்பு பதறி அடிச்சு ஹீரோன் கிட்ட ஓடிட்டு இருக்கான். ஹீரோன் அவனை பார்த்து சும்மா தான் இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன்னு சொல்லும் போது டம்பு சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு வருஷமா இதை வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ கொடுத்த கிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டிக்கிறா. ஹீரோன் ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாள். அதை இப்ப டம்பு ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த குச்சிக்குள்ள ஒரு நோட்டீஸ் பேப்பரை தான் ஹீரோயின் சுத்தி வச்சிருப்பா. அந்த நோட்டீஸ் பேப்பர்ல
ஹீரோனும் ஜியாங்கும் ஒன்னா இருக்க போட்டோ தான் இருக்கும். அதை இப்ப டம்புவும் பாக்குறான். இப்ப ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ்ல ஹீரோன் அந்த நோட்டீஸ் பேப்பரை எடுக்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டம்பு தான் அங்க வந்து அந்த பேப்பரை அவளுக்காண்டி எடுத்து கொடுத்துட்டு கோவமா அங்கிருந்து போவான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோன் அந்த நோட்டீஸ் பேப்பரை தூக்கி குப்பையில போட்டுறா. அதுக்கப்புறம் டம்பு அவளுக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அதை அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. டம்பு அவளை பார்த்து நான் செய்யறத மட்டும் நீ சாப்பிட்டேன்னு வையன் டாம்ஸ் கிச்சனை விட வேற லெவல்ல இருக்குன்றான். ஹீரோன் அவனை பார்த்து நீ எப்ப டாம்ஸ் கிச்சனுக்கு போன அப்படின்னு சொல்லி கேக்குறா. டம்புவும் மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரியே என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக போறேன்னு சொல்லும் போது அதுக்கு டம்பு நீங்க மட்டும் தனியாவா, அதெல்லாம் என்னால விட முடியாது, நானும் கூட வரேன்றான். ஹீரோயின் அந்த பிளேஸ்ல கூட ரொம்பவே சோகமா தான் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜியாங்க பத்தி பேச வரும்போது ஹீரோயின் அந்த டாபிக்கே மாத்திடுறா. வேற என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. அங்க டம்பு வர ஹீரோனோட ஃப்ரெண்டு எந்திரிச்சு போயிடுறா. டம்பு ஹீரோனோட பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹீரோயின் டம்பு கிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா எவ்வளவோ பார்த்துட்டோம்ல, ஃபர்ஸ்ட் ஃபயர் ஒர்க் பார்த்தோம், அப்புறம் ஸ்னோ பார்த்தோம், இப்ப ரெண்டு பேருமே இந்த ஸ்கையை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. டம்பு அவகிட்ட அங்க பாரு ஷூட்டிங் ஸ்டார் ப்ரே பண்ணிக்கோன்னு சொல்லி டம்பு அந்த இடத்துலயே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் எப்பப்பெல்லாம் சோகமா இருக்காளோ அப்பப்பெல்லாம் அவ பக்கத்துல ஒரு துணை கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி அப்ப கூட ஹீரோனுக்காண்டி தான் ப்ரே பண்றான். அதை கேட்டு ஹீரோயினே லைட்டா ஃபீல் ஆகிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்குது. ஹீரோ நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் குக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்ட உடனே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு டம்பு ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க டம்பு ஒரு ஸ்டோனை அந்த ஸ்விம்மிங் பூல்ல தேடிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சுட்டு டம்புவை பிடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றா. அந்த டம்பு ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்டோன் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தான் அதை கொடுத்தான்னு சொல்லி அகைன் தேட போயிடுறான். சின்ன வயசுல டம்பு அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோன் அவன் கிட்ட அந்த ஸ்டோனை கொடுத்துட்டு இது ஒரு மேஜிக்கல் ஸ்டோன், இதுல நீ என்ன விஷ் கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன்னு சொல்லிருப்பா. அந்த ஸ்டோனை தான் இப்ப டம்பு எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அவனை பிடிச்சி எனக்கு அந்த ஸ்டோனை விட நீ தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றா. டம்பு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த எல்லாருமே கூப்பிட்ட பொண்ணு ரொம்பவே சேட் ஆயிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட தலையை துவட்டிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு வரா. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஹீரோயின் கிட்ட டவலை கொடுத்துட்டு டம்புக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நீ கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா உனக்கு அவனை பிடிக்காது போலயே, அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கிருந்து போன பிறகு ஹீரோயின் என்ன கொடுமை சரவணா அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒழுங்கா பேசிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேருமே ஷாப்பிங் போயிட்டு வராங்க. டம்பு அவகிட்ட உன்னோட ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அகைன் கார் எடுத்துட்டு போறான். ஹீரோயின் ஸ்டெப் ஏறி போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் அவகிட்ட ஏன் இங்க உட்கார்ந்துருக்கா, உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து டம்பு அங்க வந்து டாடா வந்துட்டேன்ற மாதிரியே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோன் அவளை பிடிச்சி நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, நான் இங்க ரெண்டுக்கு தான் ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. ஹீரோன் அந்த பொண்ணை தடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டம்பு அவளை பிடிச்சி நீ யாருக்காண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் டம்பு கிட்ட அவளுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதே இடத்துல நானும் இருந்திருக்கேன், அவ உன் முன்னாடி நான் எப்படி ஜியாங்குக்காண்டி வெயிட் பண்ணணும் அப்படியே வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் ஒரு வில்லியா உங்க ரெண்டு பேர் நடுவுலயுமே வர விரும்பலன்னு சொல்லும் போது அதுக்கு டம்பு நான் என்ன ஒரு பொருள் அவனுக்கு வேணானா நீ தூக்கி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். டம்பு அவகிட்ட இதுவரை நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, அட்லீஸ்ட் என்ன விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன், ஆனா அதை கூட பண்ணிட்டீல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். டம்பு அவகிட்ட உனக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறான். அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். டம்பு கோவத்துல பால் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அவனை தடுத்துட்டு இருக்கா. உனக்கு தான் பால் பிடிக்காதுன்னு சொல்லி, ஆனா அவன் ஒரே சிப்ல அந்த பால் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது டம்புக்கு பால் பிடிக்காம இல்ல, ஆனா ஹீரோயின் ஹெல்த்தியா வளரணும்னு சொல்லி தான் அவன் பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிருப்பான்னு சொல்லி. ஹீரோனுக்கு இப்பதான் அவனோட அன்பை புரிஞ்சுது, அழ ஆரம்பிச்சிடுறா. டம்புவும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ எனக்காண்டி தானே லண்டன் வந்தா, எனக்காண்டி தானே இது எல்லாமே பண்ண, எனக்கு இப்பதான் இது எல்லாமே புரிஞ்சுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். டம்பு அவகிட்ட உனக்கு நான் எப்ப தேவைப்படுறேன் அப்ப கண்டிப்பா நான் உன் முன்னாடி நிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். டம்பு ஹீரோனோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவகிட்ட அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எடுத்து அந்த ஸ்டோனை காமிக்கிறான். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்காண்டி அந்த ஸ்டோனை எடுத்திருப்பான்.
டம்பு அவகிட்ட இனிமேப்பட்டு உன்னோட ஃபேஸ்ல நான் ஸ்மைல மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போக பாக்குறான். ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அவளோட காலேஜுக்கு போய் அவளோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவளோட ஃபைல்ஸ்ல இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதை எடுத்துட்டு இருக்கும்போதே அங்க யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜியாங் தான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனேயே ரிட்டர்ன் போகுறா. அந்த ஜியாங் அவகிட்ட இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் திரும்பி பாக்குறா. ஜியாங்கோட கையில ஹீரோயின் ஒளிச்சு வச்ச அந்த கிளாஸ் கிஃப்ட் இருக்கு. ஜியாங் ஹீரோயின் கிட்ட உன்னதான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன், உன்னை என்னால கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு டியான் கூட நான் பியானோ மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் அவகிட்ட இனிமேப்பட்டு நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி அவகிட்ட வந்துட்டு அவளோட கைய பிடிக்க போகும்போது ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து விலகி போறா. அந்த டைம் பார்த்து டம்பு கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா நான் என்னோட கிளாஸ்மேட் கூட தான் பேசிட்டு இருக்கேன், இதோ வந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங் கிட்ட இனிமேப்பட்டு இந்த கிஃப்ட் எனக்கு தேவையில்லை, எனக்காண்டி இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஜியாங் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். டம்பு ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு 2 பேருமே ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டம்பு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க, எப்ப வருவேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் இதோ கிட்டடியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் அவன் கிட்ட மிஸ் யூன்னு சொல்றா. அதுக்கு டம்பு நீ 100 என்றதுக்குள்ள உன் கண்ணு முன்னாடி நிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே ஹாப்பியா பேசிட்டு காலை கட் பண்றாங்க. ஹீரோயினும் அவன் சொன்ன மாதிரியே கவுண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோயினை ஒருத்தர் முட்டி மோதிட்டு ஹீரோ உட்கார்ந்துருக்க ரெஸ்டாரண்ட் போறான். அவன் ஒரு ஹியூமன் பாம். ஹீரோயின் கரெக்டா 100 எண்ணும் போது அந்த பாமும் ஹீரோனோட கண்ணு முன்னாடியே பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோயின் அப்படியே பறந்து போய் விழுகிறான். ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு டம்பு கொடுத்த அந்த ஸ்டோனையும் எடுத்துட்டு அந்த விசில வச்சு டம்பு அவன் முன்னாடி வருவான்னு சொல்லி நினைச்சு அந்த விசில ஊதிக்கிட்டே இருக்கா. அந்த இடமே ஒரே கலவரமா இருக்கு. ஹீரோயினை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கதறி அழுதுகிட்டே அந்த விசில ஊதிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் டம்புவோட டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவன் கூட சிரிச்சு பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அவன் கூட ரைடு போனது, அவன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸையுமே ஒண்ணு விடாம நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டம்பு கூட இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஹீரோயின் அவளோட சொந்த ஊருக்கே கிளம்பி போயிடுறா. டம்பு அந்த சிவத்துல என்னமோ எழுதிருப்பான்ல, அதை இப்ப ஹீரோயின் போய் பாக்குறா. அதுல கூட ஹீரோனோட ஆசைகள் எல்லாமே எப்பவுமே நிறைவேறணும்னு சொல்லி தான் எழுதிருப்பான். அப்ப கூட அவன் ஹீரோனை பத்தி தான் நினைச்சிருப்பான். இத பார்த்த உடனே ஹீரோனுக்கு இன்னுமே அழுவியா வர ஆரம்பிச்சிடுது. அந்த டைம் ஹீரோனுக்கு அவன் கேட்ட ப்ராமிஸ் ஞாபகம் வருது. எப்பவுமே உன்னோட ஃபேஸ்ல ஸ்மைல மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான். நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.